back to our channel TSAK Maths. Okay, we have completed exercise 6.1 in trigonometry. We will see the new topic height and distances for exercise 6.2. Okay, let's go. Small intro for height and distances. First one is angle of elevation ஏற்றகோணம் and then second one is angle of depression இறக்ககோணம். சரிங்களா? Most important topic for trigonometry. 5 marks நம்ம வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒரு டயக்ராம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஒரு டயக்ராம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனை நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணி தான் நீங்கள் அந்த டயக்ராம் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னாலே ரைட் ட்ரையாங்கிள் தான். சரிங்களா? நமக்கு வந்துட்டு ரைட் ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, இப்படி கூட இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படி கூட இருக்கலாம். சரிங்களா? நமக்கு தேவை ரைட் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஏபி அப்படின்றது ஒரு ஹரிசாண்டல் லைன். சரிங்களா? ஒரு கிரவுண்ட் லெவலில் ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓ அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஜஸ்ட் இமேஜின் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கைட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ கைட் வந்துட்டு இப்போ உயரத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு கைட் அப்படின்னா அந்த கைட்டை வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? இப்போ எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து பி அப்படிங்கிற பாயிண்டில். சரிங்களா? ஸோ அந்த லைன் ஆஃப் சைட் வாட் இஸ் லைன் ஆஃப் சைட்? லைன் ஆஃப் சைட் இஸ் த லைன் drawn from the eye of an observer to the point of the object viewed by the observer. சரிங்களா? அதாவது அந்த அப்சர்வர் இந்த பாயிண்ட்டை பார்க்குறாரு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது ஒரு லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். தட் இஸ் லைன் ஆஃப் சைட். சரிங்களா? What is angle of elevation? The angle of elevation is an angle formed by the line of sight and then horizontal line. சரிங்களா? And then horizontal line when the point being viewed in the above the horizontal level. The horizontal line க்கும் இந்த line of sight க்கும் between gapல ஒரு angle வந்துட்டு form ஆகும். That is angle of elevation. சரிங்களா? When we raise our head to look at the object. சரிங்களா? நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேல் நோக்கி பார்க்குறோம். We raise our head to look at the object. That is angle of elevation. Clear? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சரிங்களா? இறக்ககோணம் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. சரிங்களா? ஸோ கீழ் நோக்கி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் அன் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த லைன் ஆஃப் சைட் வித் த ஹரிசாண்டல் லைன் வென் த பாயிண்ட் இஸ் பிலோ த ஹரிசாண்டல் லைன். சரிங்களா? அந்த பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பிலோவில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் லைன் ஆஃப் சைட்டுக்கும் பிட்வீன் கேப்பில் ஒரு ஆங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அந்த ஆங்கிள் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சரிங்களா? இப்போ அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்குறோம். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டவர் ஒரு பில்டிங்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்லேருந்து கீழே ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பால்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாலை வந்துட்டு ஒரு பில்டிங்கோட டாப்லேருந்து அந்த பாலை பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த லைன் ஆஃப் சைட் வந்துட்டு எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? we lower our head to look at the point being viewed. சரியா? ஸோ we lower our head to look at the point. சரியா? என்ன செய்ய போகிறோம்? நம்ம கீழ் நோக்கி பார்க்குறோம். ஸோ இந்த லைன் ஆஃப் சைட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழ் நோக்கி இருக்கும். சரியா? இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் ஹரிசாண்டல் லைனுக்கும் பிட்வீன் கேப்பில் ஒரு ஆங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். புரியுதுங்களா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் லெவல்லேருந்து கீழ் நோக்கி ஒரு பொருளை பார்க்குறீங்க. இந்த டிப்ரெஷன் அப்படின்னா ஒரு மேலேருந்து, சரிங்களா, ஒரு டவரோ டாப் ஆஃப் த டவர், டாப் ஆஃப் த பில்டிங், சரிங்களா, எனி ஒன், சரியா, மேலேருந்து ஒரு பொருளை கீழ் நோக்கி பார்க்குறீங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அங்கே போகலாம். Find the angle of elevation of the top of the tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. Okay. கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஆங்கிள் தான் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டவர் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் அ டவர். ஓகே, சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு டயக்ராம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையிலும் டயக்ராம் வந்துட்டு மாஸ்டர். சரிங்களா? ஸோ டயக்ராம் போட்டால் தான் நம்ம சம்மிங் வந்துட்டு டிரைவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டவர் கொடுத்துருக்காங்க இல்லையா? சம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டவர். சரிங்களா? இமேஜின் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு டயக்ராம் போட போகிறீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், டிபி த டாப் ஆஃப் த டவர், நேமிங் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பிபி த கிரவுண்ட் லெவல். சரிங்களா? ஸோ டிபி அப்படின்றது ஒரு டவர்.
சரிங்களா? ஸோ கிரவுண்ட் லெவல் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கணும். சரிங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? கிரவுண்ட் லெவலில் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆங்கிள் வந்துட்டு நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகும்? ஹரிசாண்டல் லைனுக்கும் அந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் தான், அந்த பிட்வீன் கேப்பில் தான் நமக்கு வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு அது ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு இருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸில், ஃபுட் ஆஃப் த டவர்லேருந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஏ அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு அப்சர்வர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இந்த டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாரு. ஓகேவா? அப்போ என்ன செய்யலாம், ஒரு ஆங்கிள் வந்துட்டு இங்கே ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதுதான் லைன் ஆஃப் சைட். அப்சர்வர் இங்கே தான் இருக்காரு. ஸோ டாப்பை வந்துட்டு பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ லைன் ஆஃப் சைட், திஸ் இஸ் லைன் ஆஃப் சைட் அண்ட் தென் திஸ் இஸ் த ஹரிசாண்டல் லைன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? தட் இஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ ஹைட் ஆஃப் த டவர் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, 10√3 மீட்டர், 30 மீட்டர் அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஹைட் ஆஃப் த டவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க 10√3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டிகிரி இங்கே இருக்குது. தீட்டா தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சுட்டு நம்ம வந்துட்டு தீட்டா வந்துட்டு ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு 3 ரேஷியோஸ் வந்துட்டு வேணும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. சரிங்களா? ஸோ இங்கே தீட்டா இருக்கு இல்லையா? ஸோ தீட்டாவோட ஆப்போசிட் சைட், தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடு தான் ஆப்போசிட் சைடு இல்லையா? ஸோ ஆப்போசிட் சைடு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஹைப்போதனஸ். நமக்கு அது வந்துட்டு தேவையில்லை. சரிங்களா? அனதர் ஒன் சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜசன்ட் சைடு. இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்போசிட் சைட் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் சைட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹைப்போதனஸ் தேவையில்லை. சரிங்களா? ஸோ நம்ம ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு இருந்ததுன்னா நம்ம என்ன ரேஷியோ அப்ளை பண்ணலாம்? டான் தீட்டா அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ டான் தீட்டாவை அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு தீட்டா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் டிபிஏ. சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் டிபிஏ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டிபி ஈக்குவல் டு 10√3 மீட்டர் அண்ட் தென் ஏபி ஈக்குவல் டு 30 மீட்டர். ஓகேவாம்மா? ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிபிஏ அப்படின்ற ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகணும். சரிங்களா? ஸோ ரைட் ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. டிபி கொடுத்துருக்காங்க, பிஏ கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டான் தீட்டா எடுத்துக்கலாமா? ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டான் தீட்டா? ஆப்போசிட் சைடு. சரியா? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஃபார்முலாஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக உள்ள சைடு தான் ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டிபி. ஸோ டிபி பை ஏபி. ஓகேவாம்மா? ஸோ தீட்டா நமக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் டிபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டிபி அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10√3. ஸோ 10√3 டிவைடட் பை ஏபி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 30. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ 110, 310 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? √3 டிவைடட் பை 3. சரிங்களா? இப்போது ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ரூட்டில் சேம் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், நியூமரேட்டர் டினாமினேட்டரில் சேம் நம்பராக இருந்து ஸ்கொயர் ரூட் வந்துட்டு நியூமரேட்டரில் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த டினாமினேட்டரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? √3 டிவைடட் பை இந்த ஹோல் நம்பர் இருக்குல்லையே அந்த 3யை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? √3 இன்ட்டு √3. சரிங்களா? ஸோ இந்த 2√3 சேர்ந்தது தான் ஒரு 3. சரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம்? இந்த 3யை வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணுறோம். √3 கேன்சல் ஆகிடுமா? ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு, 1/√3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? டேனோட எந்த ஆங்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1/√3 கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த டேப்லெட் காலம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு டான் 30. சரியா? டான் 30 தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1/√3. சரியா? ஸோ 1/√3க்கு நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? டான் 30 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணலாம். அப்போ therefore தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. So the angle of elevation 30 degree. That's all. Final hour glance பார்த்துடுங்க.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த வேர்ட் ப்ராப்ளம்னு நீங்கள் நல்லா வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் 1 or 2 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சரிங்களா. இது வந்துட்டு 2 மார்க்ஸ் சம். ஸோ நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த டயக்ராம் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன ரேஷியோ அப்ளை பண்ணலாம், tan theta அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ tan thetaவில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்குது, the angle of elevation is 30 degree. Okay. Second sum, a road is flanked on either side by continuous rows of the houses of height 4√3 meter with no space in between them. Sorry, first clue. Next, a pedestrian is standing on the median of the road facing a row houses. Okay, second clue. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Okay, angle of elevation அவங்களே கொடுத்துட்டாங்க, angle of elevation. Find the width of the road. So find out பண்ணுறத width of the road வந்துட்டு நம்ம find out பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, ரஃபாக நான் வந்துட்டு ஒரு டயக்ராம் போடுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரோடு. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரோடு இருக்குது சரிங்களா. இந்த ரோடோட எய்தர் சைட்ஸில் சரிங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹவுசஸ் வந்து கண்டினியூஸாக இருக்குது சரிங்களா. அனதர் சைடு இருக்குல்லையே அந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக ஹவுசஸ் வந்துட்டு ஸ்பேஸே இல்லாமல் கண்டினியூஸாக இருக்குது சரிங்களா. ஒரு பெடஸ்ட்ரியன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டிங் ஆன் த மிடில் ஆஃப் த ரோடு, இங்கே வந்துட்டு ஒரு பெடஸ்ட்ரியன் வந்துட்டு நிற்கிறாரு சரியா. ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஹவுசஸை பார்க்குறாரு சரிங்களா. ஸோ எங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்த டாப்பை சரிங்களா, இங்கே டாப் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஹவுசஸோட டாப்பை 2 சைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹவுசஸோட டாப்பை வந்துட்டு பார்க்குறாரு சரிங்களா. என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஸோ கீழே இருந்து தான் பார்க்குறாரு சரிங்களா. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த ஹவுசஸோட டாப்பை பார்க்குறாரு. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விட்த் ஆஃப் த ரோடு, இந்த விட்த் ஆஃப் த ரோடு, இந்த அகலம் என்ன, இந்த ரோட்டோட விட்த் என்ன சரிங்களா, அதான் வந்துட்டு கொஷின் சரிங்களா. ஸோ புரிஞ்சுதா, இப்போ டயக்ராம் போயிடலாமா. ஏபி பி த வித் ஆஃப் த ரோட் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபி அப்படின்றத ரோடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் சரிங்களா. இந்த ரோடோட வித் சரிங்களா ஏபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபி த அப்சர்வர் ஆர் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு சொல்ல எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ அப்சர்வர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இங்கே தான் நிற்கிறார் சரிங்களா. இந்த பெடஸ்ட்ரியன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு சரிங்களா. ஸோ இங்கேருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே வந்துட்டு ஹவுசஸோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 2 ரோஸஸில், அதாவது 2 ரோலையுமே ஹவுசஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா. எதர் சைட்ஸில் ஹவுசஸ் வந்துட்டு இருக்குது. அந்த ஹவுசஸோட ஹைட் பார்த்தாங்க அப்படின்னா 4√3 மீட்டர் சரிங்களா. இட் இஸ் அண்டர்ஸ்டூட் போத் ஆர் சேம் தான் சரிங்களா. இந்த 2 ட்ரையாங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த 2 ட்ரையாங்கிள்ஸுமே சேம் தான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அனதர் ஒன் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ 4√3 அப்படின்னு சொன்னால் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் 4√3 மீட்டர் தான் சரியாப்பா. ஸோ இந்த அப்சர்வர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாரு சரியா. என்ன ஆங்கிளில் பார்க்குறாரு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு சரிங்களா. ஸோ அதே தான் சேம் டு தி அதர் சைட் 30 டிகிரி ஆங்கிளில் இந்த பில்டிங்கோட ஹவுஸை பார்க்குறாரு, சாரி இந்த டாப் ஆஃப் த ஹவுஸை பார்க்குறாரு ஓகேவா. ஓகே, இப்போ வந்துட்டு அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, வித் ஆஃப் த ரோடு, இந்த வித் ஆஃப் த ரோடு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏபி அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அதே மாதிரி பிபி அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸோ 2x இருக்கு இல்லைங்களா, அந்த 2x தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா. புரிஞ்சுதா, இந்த டயக்ராம் வந்துட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா ஓகேவாம்மா. அது வேர்ட் ப்ராப்ளம் இல்லையா. ஸோ லெட் ஏபி பி த வித் ஆஃப் த ரோடு, ஏபி அப்படின்றத நான் வித் ஆஃப் த ரோடு எடுத்திருக்கேன், பிபி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி சரிங்களா, பிபி த பாயிண்ட் ஆஃப் த அப்சர்வர் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏடிபிசி ஆர் த ஹைட் ஆஃப் த ரோ ஹவுசஸ், அந்த ஹவுசஸோட ஹைட் வந்துட்டு நம்ம ஏடிபிசி அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் லெட் அந்த பிஏ அப்படின்றத எக்ஸ்னும் பிபி அப்படிங்கிறத எக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த பிஏ பிபி தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த பிபி ஆர் பிஏ ஏதாவது ஒரு இது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அனதர் ஒன்று வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா. ஓகே, இப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், திஸ் ஒன் எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ பாருங்கள் இன் ரைட் ட்ரையாங்கிள் பிபிசி சரியா, இன் ரைட் ட்ரையாங்கிள் பிபிசி சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பிபி அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தாச்சு, பிசி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4√3 மீட்டர் சரிங்களா. இப்போ ஆங்கிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆங்கிள் பிபிசி ஈக்குவல் டு 30 டிகிரி, பிபிசி ஆங்கிள் பிபிசி ஈக்குவல் டு 30 டிகிரி சரிங்களா. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்கள்,
இப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் உள்ள சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைடு. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஹைப்போதனஸ். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனதர் ஒன் சைடு இஸ் அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அட்ஜசன்ட் சைடு தான் நமக்கு தேவை, ஆப்போசிட் சைடு இருக்குது அட்ஜசன்ட் சைடு தேவை சரிங்களா. ஸோ நமக்கு ஹைப்போதனஸ் இங்கே வந்துட்டு தேவையில்லை. ஸோ என்ன ரேஷியோ நம்ம வந்துட்டு இங்கே அப்ளை பண்ணலாம், tan தீட்டா அப்ளை பண்ணலாமா. ஸோ tan தீட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஹைப்போதனஸ் வந்துட்டு இங்கே சைன் காஸ்க்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஆப்போசிட் இருக்க அட்ஜசன்ட் வேணும். ஸோ நம்ம என்ன ரேஷியோ அப்ளை பண்ணலாம், tan வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு சரியா. ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி பை பிபி சரியா. இப்போ ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, பிபிசி 30 டிகிரி ஆங்கிள் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ தீட்டாவுக்கு வந்துட்டு ஆங்கிள் அப்ளை பண்ணுங்கள். tan 30 ஈக்குவல் டு வாட் இஸ் பிசி 4√3 பை பிபி வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை எக்ஸ் ஓகேவா. நமக்கு தெரியும் இல்லையா 1/√3 ஈக்குவல் டு 4√3 டிவைடட் பை எக்ஸ் சரியா. ஸோ நம்ம எக்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இம்ப்ளைஸ் இப்போ எக்ஸை பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் உள்ள √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம், ஸோ √3 இன்ட்டு √3 3 ஹோல் நம்பராக சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 3 is 12 மீட்டர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். பட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித் ஆஃப் த ரோட் சரியா. நம்ம பிபி தான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏபி வந்துட்டு நமக்கு ஏபியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளுமே வந்துட்டு சேம் தான் சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு வித் ஆஃப் த ரோடை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 2xன்னு எடுத்துக்கலாமா. எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 2x அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு எக்ஸை வந்து நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 2x சரிங்களா. ஸோ 2 இன்ட்டு வாட் இஸ் எக்ஸ் 12 மீட்டர். ஸோ வித் ஆஃப் ரோட் இஸ் 24 மீட்டர். தட்ஸ் ஆல். சம் வந்துட்டு உங்களுக்கு வந்து 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட் வந்துட்டு சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சம் வந்துட்டு சிம்பிள் தான் சரிங்களா. ஸோ நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிள் சரிங்களா. ஸோ டயக்ராம் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ என்னென்னலாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ tan தீட்டா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ we find out x 24 meter. Okay, this is the end of this video. We will see the remaining sums for our next video. Thank you.